பிரண்டை குழம்பு சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அப்படி சிலன்ட்டு பார்க்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கை நிறைய பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நல்லா செவக்க வதக்கி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடையில் மீதி இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 8 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வதக்கின மசாலாலாம் நல்லா ஆனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு கடையில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து 8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா செவக்க வதக்கிட்டு அடுத்து 20 சின்ன வெங்காயம் முழுசா தொளிச்சு சேர்த்து அதையும் நல்லா செவக்க வதக்கி விட்டுட்டு அடுத்து 2 தக்காளி பழம், 1 கொத்து கருவேப்பிலை, குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து அரைச்ச பிரண்டை மசாலாவை சேர்த்துட்டு 1 லெமன் சைஸ் புளியும் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.